வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற நாயகி சீரியலில் ஆனந்தியாக நடித்த விஜயலட்சுமிக்கு பதிலாக வித்யா பிரதீப் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாயகி சீரியலில் இப்போ ஆனந்தியாக நடிச்சிட்டு இருக்க வித்யா பிரதீப் பிறந்தது சென்னை. வித்யா பிரதீப் பயோடெக்னாலஜியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டெம் செல் பயாலஜியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க. வித்யா பிரதீப் படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மூலமாக சில டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடித்தாங்க. மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமானோட மியூசிக் வீடியோவில் சில காட்சிகளில் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் டைரக்டர் ஏஎல் விஜயோட சைவம் படம் மூலமாக அறிமுகமானாங்க. அந்த படத்தில் பேபி சாராவோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறமா 2015 ஆக்டர் ஜீவனோட அதிபர் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. அடுத்து டைரக்டர் பாண்டியராஜோட பசங்க 2 படத்தில் ஒரு குழந்தைங்க தாயாக நடிச்சிருந்தாங்க. இந்த படங்களில் நடித்ததுக்காக ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சது வித்யா பிரதீப்க்கு. இதையடுத்து 2016 2 தமிழ் படங்கள் நடித்தாங்க. ஒன்றுமே புரியலைங்கிற சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்திலும் அச்சமின்றிங்கிற படத்திலும் நடித்தாங்க. அடுத்து 2017 பங்காரா என்ற கன்னட படத்தில் ஆப்போசிட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஆப்போசிட் ரோலில் நடித்ததுனால ரசிகர்களிடையே மேலும் வரவேற்பை பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அசுரகுலம், இரவுக்கு 1000 கண்கள், தலைகால் புரியலை, கலரி, ஒத்தைக்கு ஒத்தை, தடம்னு நிறைய தமிழ் படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படங்கள் எல்லாம் விரைவில் வெளிவர காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் செல் தெரபிங்கிற ஒரு ரிசர்ச் பேப்பரையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வித்யா பிரதீப் நடிப்பு, மாடலிங், ரிசர்ச்னு எல்லா ஃபீல்ட்லையும் கலக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி.